மை லைஃப் ஃபிட்னஸ் ஜர்னி டே 7. வெல்கம் டு vlog ஆஃப் காவை எக்ஸ்ப்ளோரர். எப்பவும் போல ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டு நேற்று போட்ட ஒர்க் அவுட் தான் இன்னைக்கும். அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பவர் லிஃப்டிங் ட்ரை பண்ணோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு நேராக ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டோம். ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 11 மணி வாக்கில் ஒரு லெமன் ஜூஸாக குடிச்சிட்டு மதியத்துக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஒரு முழு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்து பீஸ் பீஸாக வெட்டி மிக்சியில் அடைச்சு அதை ஜூஸாக போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த குழி தரும். இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 நாளாவே ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நிரந்தரமா செஞ்சதே கிடையாது. ஒரு நாள் 2 நாள் அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிருவேன். நான் இந்த ஒரு ஜேர்னில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் என்ஜாய் பண்ணி தான் நான் ஜிம்முக்கு போயிருக்கேன். கஷ்டப்பட்டோ யாரும் என்னை வற்புறுத்தி நான் ஜிம்முக்கு போனது கிடையாது. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்றை செய் நன்றை செய் அதை இன்றை செய்ன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் இன்னைக்கு 2 கல் தோசை ஒரு வலியலை சாப்பிட்டு ஒரு 6 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வெற்றிகரமாக 50 டேஸ் சேலஞ்சில் டே 7 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.